ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப குயிக்காக ஈஸியாக சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி, மோர் குழம்பு, வடமோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் ஒரு கப்பில் 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் பச்சரிசி சேர்க்குறேன். ரெண்டுத்தையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ இந்த ஊற வச்ச துவரம்பருப்பு அரிசியை ஒரு ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன், 2 டீஸ்பூன் தேங்காய், 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பீஸ் இஞ்சி சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இது கூட 2 வரமிளகாய் சேர்க்குறேன். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்க்குறோம், காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 இல்லை 3 நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப்பு வெங்காயம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறோம். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு இது கூட 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது கொதிச்சு வர்றப்ப திக்காகும், அதனால் தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். 5 நிமிஷம் கொதிய விடுங்க. இப்போ இந்த மஞ்சத்தூள் நம்ம சேர்த்தது நல்லா கலர் வருது கொதிக்க கொதிக்க. இப்போ இந்த மாதிரி கொதிக்கிறப்ப திக்காகவும் ஆகிடும் இந்த கலவை. 2 பாயில் கன்சிஸ்டன்சி 5 நிமிஷம் கொதிய விடுங்க, அது போதும். இப்போ கொதித்த அந்த குழம்ப ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ இதில் போடுறதுக்காக வடை, பக்கோடா, கடலை வடை எது வேணால் இதில் சேர்த்துக்கலாம் இந்த மோர் குழம்போட. இல்லை நீங்கள் விருப்பப்பட்டால் காய்கறி கூட முருங்கைக்காய், சௌ பரங்கிக்காய் இதெல்லாம் கூட சேர்க்கலாம். வதக்கிட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அப்படியே இதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வடை சேர்க்க போகிறேன். அதுக்காக ஒரு ஜாரில் கொஞ்சம் சோம்பு, 2 பச்சை மிளகாய், 1 கப்பு உளுத்தம்பருப்பு ஊற வச்சது எடுத்துருக்கேன். கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்து இதை சின்ன சின்ன வடையாக பொரித்து எடுத்துக்கிறேன். வடையாவோ இல்லை போண்டா டைப்லேயோ பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குழம்பு ரெடியாக இருக்குது. இது கூட 1 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு ஆற விடணும், அது மெயின். குழம்பு ஓரளவுக்கு ஆறின மறுபாடு தயிரை இதில் சேருங்க. சேர்த்து இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதை அப்படியே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ஆனியன் மட்டும் சேர்த்து. இல்லை இது கூட நீங்கள் பக்கோடாவோ இல்லை மசாலா வடையோ இல்லை உளுந்த வடையோ ஏதாவது ஒரு வடை செஞ்சதை இதில் போட்டு 5 நிமிஷம் ஊற விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான வடை மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை